அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ நேற்று பாடத்தில் என்ன பார்த்தோம்? ஒரு 15 நாளைக்கு மேலே வெ எங்கேயாச்சும் ஒரு ஊரில் தங்குவோம் அப்படின்ட்டு இருந்தா முழுசாக தொழணும். இல்லை 15 நாளுக்குள்ளே வேலை முடிஞ்சிடும் ஊருக்கு போயிடுவோம்னு நினச்சா அவன் கஸ்ர் செஞ்சுக்கலாம். நினச்சபடி முடியலை, வேலை மாத கணக்கில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னால அவன் கஸ்ர் செய்யலாம். அடுத்தது வெஜூஜு ஜாயிஸ் ஆகும். இக்திதாஉல் முசாஃபிரி, ஒரு முசாஃபிர் பின்பற்றி தொழுவது, பில் முக்கீமி உள்ளூர்வாசியை. ஃபைத்திம்மு, எனவே அவன் முழுமைப்படுத்துவான் சலாத்தகு, அவனது தொழுகையை. முத்தாபியன் லில் இமாமி, இமாமை பின்தொடர்ந்தவனாக அவனுடைய தொழுகையை முழுமையாக்குவான். வெளியூருக்கு போயிருக்கிறோம், நமக்கு கசர் இருக்குது, ஆனால் அந்த ஊர் இமாமை பின்பற்றி தொழுகிறப்ப அவரை பின்பற்றி அவர் தொழுகிறவர் 4 ரக்காயத்து நம்மளும் தொழுகலாம். கதா இவ்வாறே இக்திதா ஜாயிஜாகும், கூடும். இக்திதா உல் முக்கீமி பில் முசாஃபிரி, ஒரு உள்ளூர்வாசி பிரயாணம் செய்பவன், அதாவது பயணத்தில் உள்ளவனை பின்பற்றி தொழுவது கூடுமாகும். ஃபயுத்திம்மு, பூர்த்தியாக்குவான். முக்கீமு, உள்ளூர்வாசி பூர்த்தியாக்குவான். சலாத்தகு, அவனுடைய தொழுகையை. பௌத சலாமி, சலாத்திற்கு பின்னால். இமாமுடைய சலாவத்திற்கு பின்னால். பித்தூனில் கிராத் அன்றி. மிஸ்ல லாஹிக்கு, இடையில் சேர்ந்தவனைப் போல. கிராத் அன்றி அவனுடைய தொழுகையை பூர்த்தியாக்குவான். இப்போ பயணம் செல்பவன் போகிற ஊரில் இருக்கிற அந்த உள்ளூர்வாசிகளை பின்பற்றி தொழுவதும் கூடும். அந்த உள்ளூர்வாசி பயணத்தில் வந்தவர்களை பின்பற்றி தொழுவதும் கூடும். பயணத்தில் உள்ளவர்கள் தொழுகையை முடித்த பின்பு அந்த உள்ளூர்வாசிகள் அவர்கள் மீதி தொழுகையை நிறைவேற்றுவார்கள். லாஹிக்குனா தொழுகைக்கு இடையில நம்ம சேர்றோம்ல, அதுக்கு பேர் லாஹிக்கு. அப்போ இந்த லாஹிக்கை போன்று தொழுகையை நிறைவேற்றுவார்கள். இப்போ உதாரணம், நம்மளே தொழுகை லெட்டராக போயிட்டோம், 3ஆம் ரக்காயத்து நடந்துக்கிட்டு இருக்குது, ஜாயிண்ட் ஆகிறோம். அப்போ 3-4 இமாமோடு சேர்ந்து தொழுவோம். அதுக்கப்புறம் மீதி விட்டு போன தொழுகையை தனியாக தொழுவோம். அதுபோல் இந்த பிரயாணவாசி 2 ரக்காயத்து தொழுவார். இவன் போய் ஜாயிண்ட் ஆகுவான், முதல் ரக்காயத்தில் தொழுவான், 2ஆம் ரக்காயத்து தொழுவான். அந்த பிரயாணத்தில் இருப்பவர் சலாம் கொடுத்துருவார், இவன் மீதி ரக்காயத்தை எந்திரிச்சு தொழுவான். இப்போ அதுதான் இந்த பாராவில் சொல்ல வர விஷயம். வைதா ஃபாத்தத், தப்பிவிட்டால். ஃபி சஃபரி, பிரயாணத்திலே. சலாத்துர் ருபாயத்து, 4 ரக்காயத்துள்ள தொழுகை தப்பிவிட்டால், அதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா. ஃபலா துக்குலா, அவன் நிறைவேற்ற மாட்டான். இல்லா ரக்காயத்தைனி, 2 ரக்காயத்தாக தவிர நிறைவேற்ற மாட்டான். அம்மா, அறிந்துகொள். லவ் ஃபாத்தத், மிஸ் ஆகிவிட்டால். ருபாயத்து, 4 ரக்காயத்துள்ள தொழுகை மிஸ் ஆகிவிட்டால். ஃபில் ஹலரி, உள்ளூரிலே மிஸ் ஆகிவிட்டால். துக்குலா, அதை அவன் நிறைவேற்றுவான். அர்பு ரக்காத்தின், 4 ரக்காயத்தால் நிறைவேற்றுவான். சவா உன் எக்லீகா, அதை நிறைவேற்றினாலும் சரியே. ஃபி சஃபரி, பிரயாணத்திலே நிறைவேற்றினாலும் சரியே. ஃபி ஹலரி, அல்லது உள்ளூரிலே நிறைவேற்றினாலும் சரியே. ஃபி சூரத்தைனி, 2 அமைப்பிலேயும் 4 ரக்காயத்தாக அவன் தொழுகுவான். உள்ளூரில் அது பிரயாணம் போகிறப்ப ஏதோ ஒரு காரணத்தினால அசர் தொழுவ முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, அதை ஊருக்கு வந்த பின்னாடி கஸ்ர் மாதிரியே 2 ரக்காயத்தாக சுருக்கி தொழுதுக்கலாம். அதே சமயம் உள்ளூரில் 4 ரக்காயத்து மிஸ் ஆயிடுச்சு, வெளியூருக்கு பயணம் போயிட்டோம். பயணம் போகிறப்ப அந்த உள்ளூரில் மிஸ் ஆன அந்த 4 ரக்காயத்து தொழுகையை தொழுகிறப்ப இவன் 4ஆகத்தான் தொழ வேண்டும். பிரயாணத்தில் இருக்கின்றேன் என்பதற்காக 2ஆக தொழக்கூடாது. ஏன்னா தொழுகை தொலைந்தது, மிஸ் ஆனது உள்ளூரில். அதனால் அது என்ன பண்ணான், 4 ரக்காயத்தாக தான் தொழுக வேண்டும். சலாத்துல் மரீலே, நோயாளியுடைய தொழுகை.
லா தஸ்குத்து ஸலாத்து தொழுகை விழுந்து விடாது. அனில் முகல்லஃபி பருவமும் வயதும் அடைந்த ஒருவனை விட்டும் தொழுகை விழுந்து விடாது. மகுமா கானல் வளவு எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான். மகுமா கானல் வளவுன்னா என்ன? அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரிதான், உயிருள்ளவரை அவனை விட்டும் தொழுகை என்ன பண்ணாது? விழுந்து விடாது. ஃபலா எஜூஜு கூடாது. தர்குஹா அந்த தொழுகையை விடுவது கூடாது. அத்தா ஃபி ஹாலில் மரீலி நோயாளியாக நோயாளியான நிலைமையிலையும் அந்த தொழுகையை விடுவது கூடாது. வமன்லம் எஸ்தத்தி யார் சக்தி பெறவில்லையோ அதா நிறைவேற்றுவதற்கு அர்கானி சலாத்தி தொழுகையுடைய ருக்குன்களை நிறைவேற்றுவதற்கு யார் சக்தி பெறவில்லையோ, தொழுகையோட ருக்குன்னா சஜ்தா, இது ருக்குவுக்கு போகிறது, நிலை நிற்கிறது, இது போன்றவைகள் இருக்குன்னு. தக்பீர் தஹ்ரீமா இதெல்லாம் இருக்குன்னு. அதாவது தொழுகையுடைய ஃபர்லுகள், செயல்பாடுகள். அமல்ல மிஸ்தத்தி அதா அர்கான சலாத்தி தொழுகையுடைய ருக்குன்களை நிறைவேற்றுவதற்கு யார் சக்தி பெறவில்லையோ, பி தமாமிகா முழுமையாக, பி சபபி மரலின் நோயின் காரணத்தினால், முழுமையாக அசாபகு அவனை தொட்ட நோயின் காரணத்தினால் தொழுகையை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லையே, பையு அத்தி அவன் அதை நிறைவேற்றுவான் அருக்கான ருக்குன்களை நிறைவேற்றுவான். அல்லத்தி எந்த ருக்குனை என்றால், எக்குதிரு சக்தி பெறுவானே அலா அதாயிகா அதை நிறைவேற்றுவது சக்தி பெறுவானே அந்த ருக்குன்களை மட்டும் அவன் என்ன பண்ணுவான்? நிறைவேற்றுவான். நோயின் காரணத்தினால் தொழுகையுடைய ருக்குன்களை முழுமையாக நிறைவேற்ற முடியாவிட்டால், இருக்கிற சக்திக்கு ஏற்ப எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் என்ன பண்ணுவான்? அதை மட்டும் செய்வான். எந்த அளவுக்கு தொழ முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் அவன் செய்வான். பமன்லும் மிஸ்தத்திக்கு ஒருவன் சக்தி பெறாவிட்டால், கியாம நிற்பதே சக்தி பெறாவிட்டால், அதை நிற்க முடியாமல் போனான், சல்லி அவன் தொழுவான், காயிதன் உட்கார்ந்த நிலையில் தொழுவான். கதா இவ்வாறே இதா ஹசிய அவன் பயந்தால், பிக்கியாமிகி நிற்பதை பயந்தால், ஹுதூசு நிற்பது கொண்டு ஹுதூசு உண்டாகுவதை பயந்தால், ஹசிய பயந்தால் ஃபாயில் ஹுதூசு நிற்பதை கொண்டு உண்டாகுவதை பயந்தால், மரலின் நோய் உண்டாகுவதை பயந்தால், அவ்வளது இஜ்தியாதுஹு அவன் அந்த நோய் அதிகமாகும் என்று அவன் பயந்தால், அவ்வளது தஹுரு தாமதமாகும் என்று பயந்தால், சிஃபாயிஹி அவனுடைய நிவாரணம் தாமதமாகும் என்று பயந்தால், ஃபயு அத்தி அதனை ருக்கு அவனுடைய ருக்குவையும், சுஜூதஹு அவனுடைய சுஜூதையும் நிறைவேற்றுவான். அத்தின நிறைவேற்றுவான். பில் ஈமாவின் மூலம் நிறைவேற்றுவான். ஈமா அப்படின்னா என்ன? ஒரு ஈமா அப்படின்னா என்ன சொல்கிறது? சைக்கினை அப்படியே ருக்கு சேர இப்போ ஹஜருல் அஸ்வத் கல்லை தொட முடியாட்டி என்ன பண்ணுறோம்? தூரமாக நின்று தொட்ட மாதிரி ஒரு கற்பனை பண்ணுறோம்ல, அந்த இடத்துக்கு நேராக வரும் பொழுது அதுக்கு பேர் என்ன? ஈமா. ஒரு எப்படி மொழிபெயர்க்கிறதுன்னு தெரில. அப்போ முடிஞ்ச அளவு என்ன பண்ணுவான்? அப்படி ருக்குவுக்கு குனிய முடியல, அப்படி குனிகிற மாதிரி என்ன பண்ணுவான்? நினச்சிக்குவான். ஓரளவு அப்படியே முதுகை சாய்ப்பான். சஜிதாவிலே அது போல தான், சஜிதா செஞ்ச மாதிரி நினச்சிக்குவான். முடிஞ்ச அளவு சாய பார்ப்பான். அதுக்கு பிறகு தான் ஈமா. யஹுஃபிரு தாழ்த்துவான். ஈமா அஹு அவனுடைய சைக்கினையில் அவன் தாழ்த்துவான். சுஜூதுக்காக அக்ஸர மினுகு ருக்குய் ருக்குவுக்காக தாழ்த்துவதை விட கொஞ்சம் அதிகமாக சுஜூதிலே தாழ்த்துவான். அப்போ ருக்குவுக்கு கொஞ்சம் உடம்பை சாய்க்கணும், சஜிதாவுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக சாய்க்கணும் அப்படின்னு வழங்கணும். வார்த்தை பாருங்கள். இப்போ யஹுஃபிலு தாழ்த்துவான், ஈமா அஹு அவனுடைய சைக்கினையை, சுஜூதுக்காக, அக்ஸர மினுகுல் ருக்குய் ருக்குவுக்கு சாய்ப்பதை விட அதிகமாக, ருக்குவுக்கு சாய்ப்பதை விட அதிகமாக சஜிதாவுக்கு சாய்ப்பான். இல்லா அப்படி இல்லையெனில் ஃபலா தஸ்ஸிஹு ஸலாத்துஹு அவனுடைய தொழுகை கூடாது. அப்போ நம்மளால் இவ்வளோ தான் குனிய முடியும்னு இருந்தால், கம்மியான குனிதலை ருக்குவுக்காண்டியும் அதிகமான குனிதலை சஜிதாவுக்கும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும்.
2க்கும் ஒரே மாரி என்ன பண்ணக்கூடாது. அப்படி செஞ்சா தொழுவக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஃபலா தஸ்ஸஹு ஃபலா இல்ல அப்படி இல்லையெனில் ஃபலா தஸ்ஸிஹு ஸலாத்துஹு தொழுகை கூடாது. ஓகே. அடுத்து வமன் அஜஸ யார் இயலாமல் போகின்றானோ, அனி ஸலாத்தி தொழுகையை விட்டும், காயிதன் உட்கார்ந்தவாறு உட்கார்ந்து தொழுக யாருக்கு இயலாமல் போகின்றதோ, யுஸல்லி அவன் தொழுவான், முஸ்தல்கியன் சாய்ந்த படுத்த நிலையில் என்ன பண்ணுவான், மல்லாக்க படுத்த நிலையில், அலா லஹ்ரிஹி முதுகின் மீது, முஸ்தல்கின் படுத்த நிலையில், முதுகின் மீது படுத்த நிலையில் மல்லாக்க படுத்த நிலையில் அவன் தொழுகுவான். ரிஜ்லாஹு அவனுடைய 2 காலாகிறது நஹ்வல் கிப்லத்தி கிப்லாவின் பக்கம் இருக்கும். ஃபயன்சிபு ஃபயன்சிபு ருக்குபத்தைஹி 2 முட்டுக்காலையும் நட்டு வைப்பான். வயர்ஃபு ரஹ்ஸஹு அவன் தலையை உயர்த்துவான். அலா விசாதத்தி தலானியை விட்டும். லியசீர வஜுஹு அவனுடைய முகம் மாறுவதற்காக, நஹ்வல் கிப்லத்தி கிப்லாவின் பக்கம் அவன் முகம் மாறுவதற்காக அப்படி செய்வான். அப்போ என்ன பண்ணுவான், கிப்லாவின் பக்கம் வந்து காலை நீட்டிக்குவான். காலை நீட்டிக்கிட்டு அப்போ இப்போ என்சிபு ருக்குபத்தை 2 முட்டுக்காலையும் மடக்கி கொள்வான். திரும்ப கால் நீட்டி அப்படி என்ன பண்ணணும், மடக்கிக்கணும். அதுக்கப்புறம் தலையை என்ன பண்ணணும், தலானியை விட்டு லேசாக தூக்கணும். எப்போ உட்கார முடியல அப்படின்னா படுத்துக்கிட்டு தொழுகிறப்ப. அத்தி நிறைவேற்றுவான் ருக்குவையும் சுஜிதையும் ஈமாவை கொண்டு நிறைவேற்றுவான். ருக்குவையும் சுஜிதையும் அப்படி செய்கிறது போல் கற்பனை பண்ணிக்கிட்டு அவன் அதை நிறைவேற்றுவான்.